இந்த லெசன்ல நம்ம ஆப்ஜெக்ட் மெனுல உள்ள டிஸ்ப்ளே பத்தி பார்க்க போறோம். இந்த கமாண்ட் நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா டாக்குமெண்ட்ல பிளேஸ் பண்ணிருக்க ராஸ்டர் இமேஜஸ், வெக்டர் இமேஜஸோட டிஸ்ப்ளே வந்து நம்ம லோவா வேணுமா ஹையா வேணுமா வச்சுக்கிறதுக்கு முடியும். அது எப்படின்னு பார்ப்போம். டாக்குமெண்ட்ல ரைட் கிளிக் பண்றீங்க, டிஸ்ப்ளே அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் டிஸ்ப்ளே இருக்கு. இந்த ஃபாஸ்ட் டிஸ்ப்ளே எதுக்கு யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா ராஸ்டர் இமேஜ், வெக்டர் இமேஜஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கிரே பாக்ஸா தெரியும். இன்டிசைன்ல வரையக்கூடிய ஆப்ஜெக்ட் மொத்தம் உங்களுக்கு அப்படியே இருக்கும். இப்ப நம்ம ஃபாஸ்ட் டிஸ்ப்ளே கிளிக் பண்றோம், பாத்தீங்கன்னா ராஸ்டர் இமேஜ் இது, வெக்டர் கிராபிக்ஸ் இது உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிரே பாக்ஸா இருக்கு. மத்த இன்டிசைன்ல வரைஞ்ச அந்த ரெக்டாங்கிள் மட்டும் அப்படியே இருக்கு. அதுக்கு ஃபில் பண்ண எஃபெக்ட் மட்டும் உங்களுக்கு மறைஞ்சிருக்கு. அடுத்ததா பார்க்க போறது டிஃபிகல்ட் டிஸ்ப்ளே. டிஃபிகல்ட் டிஸ்ப்ளேனா என்னன்னு பாத்தீங்கன்னா ராஸ்டர் இமேஜ், வெக்டர் கிராபிக்ஸ் அண்ட் டிரான்ஸ்பரன்ஸ் எஃபெக்ட் எது இருக்குமோ அதெல்லாம் லோ ரெசல்யூஷனா உங்களுக்கு டிஸ்ப்ளேல. அதுவே ஹைட் ரெசல்யூஷன், அதாவது என்னோட ஒரிஜினல் ஃபைல் என்ன ஹை ரெசல்யூஷன்ல இருக்கு அப்படியே எனக்கு தெரியணும் அப்படின்னா நீங்க மறுபடியும் ரைட் கிளிக் பண்றீங்க, டிஸ்ப்ளே ஹை குவாலிட்டி டிஸ்ப்ளே கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹை குவாலிட்டி, அதாவது உங்களுடைய ஒரிஜினல் ஃபைல் குவாலிட்டியில இருக்கும் அந்த குவாலிட்டிலேயே உங்களுக்கு விசுவல் இங்க தெரியும். இதோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம மாத்தணும் அப்படின்னா கீபோர்ட்ல கண்ட்ரோல் கீ பிரஸ் பண்றீங்க, பிரெஃபரன்ஸ் டயலாக் பாக்ஸ் உங்களுக்கு ஓபன் ஆயிடும். அதுல டிஸ்ப்ளே பிரெஃபரன்ஸ் ஏரியா செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா டிஃபிகல்ட், ஃபாஸ்ட் அண்ட் ஹை குவாலிட்டி அது வேல்யூஸ் எல்லாம் உங்களுக்கு மாத்தணும் அப்படின்னு நம்ம இங்க மாத்திக்க முடியும். டிஃபால்ட்டா உங்களுக்கு என்ன வியூ வேணும்னு நம்ம இங்க செட் பண்ணிக்க முடியும். இதுல பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா டிஃபிகல்ட் செட் பண்ணி வச்சிருக்கோம். அதனால உங்களுக்கு எப்ப பேஜ் ஓபன் பண்ணாலும் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும்.